ஹலோ ஃபேமிலி, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் சூப்பர் டூப்பரா இருக்கிறேன். இந்த வீடியோல நம்ம தலைவரோட லால் சலாம் படம் பத்தி என்னோட ஒப்பீனியனை பார்க்கலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு, இவன் வேற ஏதோ மெசேஜ் சொல்ல வரான்னு தான் நினைச்சீங்க. தப்பில்ல, தப்பே இல்ல. நீங்க அப்படி நினைச்சதுல தப்பு இல்ல. ஆக்சுவலா ஓடிடில படம் பார்த்துட்டு வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியால சிஸ்டம் ஆன் பண்ணேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ட்ரால்ல "தக் லைஃப் கமலை காப்பாற்ற களத்தில் குதித்த லால் சலாம் ரஜினிகாந்த். இப்படி வச்சு செய்றாங்களேப்பா!" அப்படின்னு ஒரு மெசேஜ். ம். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க நல்லா செய்றீங்கப்பா. படத்துக்குள்ள போலாமா? முதல்ல ஐஸ்வர்யா, ரஜினிகாந்துக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணுங்க. இந்த மாதிரி ஒரு டீசென்ட்டான படம் எடுத்ததுக்கு. நிஜமாலுமே படம் ரொம்ப டீசென்ட்டா இருக்கு. ஏன் இந்த படம் ஓடிடில வந்துச்சு? எப்போ ரிலீஸ் ஆச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு 4 காரணம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 21 நாள் ஒரு மிஸ்ஸிங் சீன்ஸ வந்து இதில ஆட் பண்ணாங்க. 2வது ஏ.ஆர். ரஹ்மான் சாரோட புது ரீஸ்கோர் இந்த படத்தில நீங்க பார்க்கலாம். அப்புறம் டைரக்டரோட புது கட் இருக்குங்க. ஒரு ஒரு கிளாஸ் கட்டு பார்க்கலாம் இப்போ. ஏன்னா படத்தோட ஃப்ளோவ அவ்வளோ அழகா எடுத்துட்டு போது. தலைவரோட கேமியோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா கேமியோ இல்லையாங்க, படத்துல 70% ஆஃப் படத்துல நம்ம தலைவர் வராரு. சரி, இந்த படத்த பத்தி கதைன்னு ஒண்ணு பார்த்தோம்னா, ஹிந்து, முஸ்லீம் யூனிட்டிய பத்தி சொல்றாங்க. கொஞ்சம் கிரிக்கெட்டோட ஹெல்ப் எடுத்து ரொம்ப அழகா இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இதுல வில்லன் ஒருத்தன் வந்து இவங்க ஹிந்து, முஸ்லீம் கிட்ட சண்டைய கிளப்பி, எப்படி சமாதானம் ஆச்சு, என்ன எப்படி கதை போச்சு அப்படிங்கிறது தான் மீதி படம். விஷ்ணு விஷாலும், விக்ராந்தும் அப்படி ஒரு நடிப்பு நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா தலைவர் தானே கேமியோன்னு நெனச்சிட்டு இருக்கோம். தலைவர் இல்லங்க. இன்னொருத்தர் இருக்காரு அந்த படத்துல கேமியோ பண்ணவரு. அவரு தான் கபில் தேவ். உண்மையிலேயே அந்த அந்த சீன்லாம் நல்லா இருந்தது. ஒரு இம்பாக்ட் ஆகும் விக்ராந்துக்கு. அது கபில் சாரோட இம்பார்ட்டன்ஸ் அப்பதான் நமக்கு தெரிய வரும். ரஜினி சாரோட சாக்ரிஃபைசிங் எமோஷனல் ஆக்டிங் ஆகட்டும், மாஸ் என்ட்ரி ஆகட்டும், சூப்பரா இருக்கு. மாஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் தலைவர் எப்பவுமே கலக்கிருவாரு. இல்லையா? பட் என்னோட சஜஷன் ஒண்ணு இருக்குங்க ஆக்சுவலா படத்துல. விக்ராந்தோட பெயின தலைவருக்கு கன்வே பண்ணும். அதுக்காக இவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பட் அந்த விஷயம் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்ல. வேற மாரி கூட நெறைய வேற சொல்லியிருக்கலாம். அ அது ஒரு சின்ன இது. மத்தபடி அப்ளாஸ் டூ டைரக்டர். என்ன ஒரு சூப்பரான சோஷியல் மெசேஜ் இருக்கு படத்துல. ஹிந்து, முஸ்லீம் யூனிட்டி. ஆமாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ப எனக்கெல்லாம் நெறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுலயும் நாசர்ன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவருலாம் என்ன ஃபெஸ்டிவல் ஆனாலும் சரி, தவறாம வீட்டுக்கு பிரியாணி வந்துரும். அப்புறம் வேற என்ன? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.